ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். என் மேல அவன்தாண்டா கைய வச்சான். நிர்வாகியை சீண்டிய பாஜக கோஷ்டி. நடு ரோட்டில் நடந்த வெறியாட்டம். மருத்துவமனைக்குள் நுழைந்த கும்பல். பதட்டத்தில் திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே உள்ள நேதாஜி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப். பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் அம்மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். மேலும் பெருமாள்பேட்டை பகுதியில் கனரக லாரிகளுக்கு சர்வீஸ் பார்க்கும் தொழிலை செய்து வருகிறார். அதேபோல் பெருமாள்பேட்டை பைபாஸ் சாலையில் சதீஷ் என்பவரும் லாரி சர்வீஸ் கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சதீஷின் உறவினரான கோபிநாத் என்பவர் பாஜக கட்சியில் அங்கம் வகித்து வருகிறார். அவர் பிரதீப் கம்பெனியில் லாரி ஓட்டுநராக இருக்கும் கோபால் என்பவரிடம், உங்க முதலாளி ஒழுங்கா வேலை பார்க்கறாரா, லாரிக்கு ஒழுங்கா சர்வீஸ் பண்றாரா என கேட்டுள்ளார். அப்போது இதை கேட்ட பிரதீப், உங்க தொழில் வேற எங்க தொழில் வேற, எதுக்கு இதெல்லாம் எங்க டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க என பதிலுக்கு பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த மோதல் முற்றவே கோபிநாத் மற்றும் அவரது ஆதரவாளர்களான ரவி, சதீஷ், ஆனந்தன் உள்ளிட்ட 10 பேர் சேர்ந்து கொண்டு பிரதீப்பை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த நேரத்தில் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை விலக்கிவிட சென்றபோது பிரதீப்புக்கு ஆதரவாக வந்தவர்கள் என்று நினைத்து அவர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த நிலையில் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 3 பேரையும் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பிரதீப் உள்ளிட்ட 3 பேரும் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வந்தனர். இதற்கிடையில் பிரதீப் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தங்களை போலீஸ் கைது செய்துவிடும் என்ற அச்சத்தில் திட்டமிட்டு தாக்குதலில் ஈடுபட்ட கோபிநாத் தரப்பினர் பிரதீப் எங்களை அடித்தார் என கூறி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கிருந்த மருத்துவர்கள் இதற்கெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்க முடியாது என தெரிவித்தனர். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்தவர்களை மிரட்டி மருத்துவமனையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் பிரதீப்பின் உறவினரான கோபாலகிருஷ்ணன் என்பவர் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த கோபிநாத் தரப்பினர் மருத்துவமனையில் காவல்துறையினர் முன்பாக கோபாலகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் பாஜகவை சேர்ந்த இருதரப்பு ஆட்களும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒன்று கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே பாஜகவினரின் இந்த மோதல் போக்கால் நோயாளிகள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியிருந்தனர். இரவெல்லாம் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் அங்கிருந்தவர்கள் நள்ளிரவு முழுவதும் தூக்கத்தை இழந்தனர். இதனையடுத்து போலீசாரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு அங்கிருந்தவர்கள் ஒரு வழியாக கலைந்து சென்றனர். அதன் பிறகு அந்த மருத்துவமனை இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அரசு மருத்துவமனையில் பாஜகவினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.